ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் நானூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்து விடும். நாம் நம்முடைய உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு சிந்தனை மற்றவர்களை பற்றி நாம் நினைக்கின்ற போது நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உறவு பாலமானது முறிந்துவிடும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் நானூலிலே மிகவும் அழகாக வாசிப்பதை நாம் கேட்கின்றோம். நல்ல மனதுடன் அவரை பற்றி நினைத்திடுங்கள், நேர்மையான உள்ளத்தோடு செயல்படுங்கள், நல்லதையே நினைகள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிகவும் அழகாக சொல்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற போது இன்றைய நற்செய்தியிலே 3 விதமான கருத்துகள், 3 விதமான நிபந்தனைகளை நாம் பார்க்கின்றோம். இந்த முதல் நிபந்தனை என்ன என்று பார்க்கையிலே, பாவம் செய்வது இயல்பு, ஆனால் பாவம் செய்ய காரணமாக இருக்கக்கூடிய நபருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இயேசு மிகவும் தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார். இரண்டாவது காரணமாக என்ன சொல்கின்றார் என்று பார்க்கையிலே, உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகள் தவறு செய்கின்ற போது அதை கண்டிக்க வேண்டும், கண்டித்து திருத்துங்கள். பல முறை உங்களிடம் பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று அழகாக சொல்லுகின்றார். இரண்டாவது கருத்தாக மூன்றாவது விஷயம் என்னவென்று பார்க்கையிலே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று இந்த 3 விதமான கருத்துக்களை இன்றைய நற்செய்தியிலே புனித லூக்கா அவர்கள் மிகவும் அழகாக பதிவு செய்திருக்கின்றார். பிரியமானவர்களை, பாவம் செய்பவர்களை ஒரு பெரிய எந்திரிகளை கட்டி கடலில் தள்ளுங்கள் என்று நற்செய்தியை பார்க்கின்றோம். வயதான ஒருவர் அவர் இறக்கின்ற தருணாயிலே படுக்கையிலே படுத்த படுக்கையாக இருக்கின்றார். அப்போது அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் அவரை பார்க்க வருகின்றார்கள், அந்த வயதான நண்பரை. அப்போது அங்கு இருக்கின்றவர்கள் அனைவரும் அவர் ஏதோ கூறுவதை போன்று உணர்கின்றார்கள். ஒரு பெரியவர் ஒருவர் அவரை பார்த்து கேட்கின்றார், இறுதியாக நீங்கள் எதை சொல்வது போன்று நீங்கள் உணர்கின்றீர்கள், எதை வேண்டாலும் எங்களிடம் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போது அந்த வயதானவர் சொல்லுகின்றார், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். அந்த தவறானது இன்னும் என்னுடைய கண்முன்னே அது ஃப்ளாஷ் போன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதுதான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் என்று தன்னுடைய அந்த பழைய தவற்றை உணர்ந்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு 4 சாலை பாதைகள் சந்திக்கின்ற இடத்திலே அங்கே ஒரு வழிகாட்டி பலகையானது வைக்கப்பட்டிருந்தது. 4 புறமும் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று. நான் சற்று குறும்புத்தனத்தோடு அந்த 4 ஊர் திசைகளையும் மாற்றி மாற்றி வைத்து விட்டேன். என்னால் பல மக்கள் பல ஊர்களுக்கு வழி தவறி சென்றிருக்கின்றார்கள். அதை நான் இப்போது நினைத்து மிகவும் வேதனை அடைகின்றேன். என்னுடைய மனதானது மிகவும் கலக்கத்துக்கு உள்ளாகுகின்றது என்று மனம் வருந்தினாராம். பிரியமானவர்களே, நிறைய மக்கள் வழி தவறி சென்றிருக்கின்றார்கள். ஆகவே வழி தவறி போன மக்களுக்கு நான் ஒரு காரணமாக மாறியிருக்கின்றேன் என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வயதானவர் செய்த தவறு, இந்த வயதானவர் செய்த பாவத்தால் பல்வேறு விதமான மக்கள் மனக்குழப்பங்கள் அடைந்து பல வழிகளை தவறி சென்றிருக்கின்றார்கள்.
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற தவறானது நாம் மற்றவர்களை பாவம் செய்கிற தூண்டுகின்ற போது அது மிக பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முடிவதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். யாரெல்லாம் தவறு செய்ய தூண்டுகின்றார்களோ அவர்களை மிக பெரிய ஒரு கல்லை கட்டி கடலிலே போடுங்கள் என்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இந்த சமுதாயத்திலே மற்றவர்களை எவ்வாறு பார்க்கின்றோம்? தவறு செய்பவர்களை மன்னித்து அவர்களோடு நல்ல ஒரு அன்புறவை ஏற்படுத்தி கொள்கின்றோமா? அல்லது மற்றவர்கள் தவறும் செய்வதற்கு, மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு நாம் அந்த காரணமாக இருக்கின்றோமா என்று நினைத்து பார்ப்போம். மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு நாம் காரணமாக இருந்தால் இறைவனிடம் மன்னிப்பையும் அருளையும் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய இரக்கமும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருந்து உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தர தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமீன்.